ஹாய் கைஸ், டுடே நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக கொரோனா பற்றின நியூஸ் மக்கள் மத்தியில் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தாலும், போன வாரம் நடந்த ஒரு நியூஸ் மக்கள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் இந்தியாவில் இருக்க ரிலையன்ஸ் ஜியோ கிட்டத்தட்ட 44,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி டைமில் ஃபேஸ்புக் திடீர்னு ரிலையன்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், இதுக்கு பின்னாடி இருக்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோவில் போகலாம். ஏன் ஃபேஸ்புக் இந்தியாவில் இருக்க ரிலையன்ஸ் ஜியோ மேலே அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஜியோ 4 இயர்ஸ்லேயே சீக்கிரமாக க்ரோத் ஆகின டெலிகாம் கம்பெனி கூட சொல்லலாம். இந்தியாவில் இருக்க 75% பீப்புளுக்கு மேலே ரிலையன்ஸ் ஜியோ யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் வாட்ஸ்அப் யூசர்ஸ் கிட்டத்தட்ட 15 மில்லியன் பீப்புள்ஸ் தாண்டி இருக்கு. ஸோ இதனால ஆல்ரெடி வாட்ஸ்அப் ரெவன்யூவே இல்லாத ஒரு ஆப்பும் வாட்ஸ்அப்பும் ஜியோவும் சேர்ந்துட்டு ஒரு நியூ ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோமார்ட். அதாவது லோக்கலில் இருக்க க்ரோசரி ஷாப்பை கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப் கூட சொல்லலாம். அந்த ஜியோமார்ட் எப்படி ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க டிஸ்கிரிப்ஷனில். அந்த நம்பரில் நீங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்ப அந்த நம்பரில் நீங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு சென்ட் ஆகும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டா போதும், டெலிவரி பண்ணிடுவாங்க. இதேமாதிரி நிறைய ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் சேர்ந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப்பை வாட்ஸ்அப்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிமேல் வாட்ஸ்அப்லேயே ட்ரெஸ்ஸு, எலக்ட்ரானிக் கேஜெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸும் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் ஆன்லைன் பேமெண்ட் இனிமேல் பேடிஎம், கூகுள் பே தனித்தனி ஆப்பில் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸும் வாட்ஸ்அப்பில் அப்டேட் ஆக போகுது. அதாவது எப்படின்னா, ஓலா, ஊபர் மாதிரி தனித்தனி ஆப் யூஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப்லேயே இனிமேல் நம்மளால் பைக் டாக்ஸி இல்லைனா கார் புக் பண்ணிவிட்டு எல்லா பிளேஸ்க்கும் நம்மளால் போக முடியும். அதேமாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் காம்ரேட் 98.3 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.